going to the gym actually changed my life and how it can change yours too. ஸோ நான் வந்து ஒரு 2.5 years பேக் வந்து ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டைமில் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் அரௌண்ட் 42 kg சம்திங் லைக் தட். ஸோ அங்கேருந்து 2.5 years அப்புறம் நவ் ஐ அட் 67 kg. ஸோ ஐ கெயின்ட் ஓவர் 23 to 25 kgs அந்த மாதிரி. ஸோ எனக்கு இந்த ஜேர்னியில் திஸ் இந்த 2.5 yearsல நான் வந்து பெருசாக இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தேன் என் மேலேயே ஆக்சுவலி. அண்ட் தென் என்னென்ன விஷயம்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருந்தேன், ஃபர்ஸ்ட் நான் எப்படி திங்க் பண்ணேன், ஃபர்ஸ்ட் எனக்கு எந்தெந்த தாட்ஸில் ஹெட்டில் இருந்துச்சு, இப்போ வந்து நான் எப்படி திங்க் பண்ணுறேன். அண்ட் தென் இஃப் நாட் நான் வந்து ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் நான் இப்படி இருந்திருப்பேன் அந்த டைமில் அப்படி இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி வந்து சில தாட்ஸ் வந்து ஹெட்டில் இருக்குது. ஸோ ஐ தாட் ஐ கேன் ஷேர் தட் வித் யூ. இந்த வீடியோ வந்து ஒரு 3 நாளாக நான் எடுக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஃப்ளோவே வரல ஆக்சுவலி. பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ வரவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து என்ன தான் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நோட்ஸில் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அது அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி. அண்ட் பை த வே இந்த வீடியோ வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஸ்டெப் பை ஸ்டெப் வே டு கெயின் வெயிட், ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் அந்த ரிலேட்டடாக எதுவுமே இருக்காது ஆக்சுவலி. இந்த நியூட்ரிஷன் கைடு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னென்ன விஷயம்லாம் வந்து ஜிம் போனதுக்கப்புறம் எனக்கு சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு. அண்ட் தென் எதனால் நீங்கள் ஜிம் போனோம். அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு பர்சன் ஹூ if you are someone நான் ஜிம் காசு கட்டிட்டு நான் போகாமல் சோம்பேறித்தனமாக வீட்டில் உட்காந்துட்ருக்கேன் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் பாருங்கள். ஆக்சுவலி someone who don't go to the gym அப்படி அந்த கேட்டகரியில் இருந்தீங்க மீன்ஸ் ஜஸ்ட் பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல் மீன்ஸ் my name is Srimanth Adi. For the past 2 years I've been helping people to build, launch and scale their online course and coaching program. ஸோ நீங்கள் வந்து ஒரு கோச் ஆல்ஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட், யூ வாண்ட் டு பில்ட் அன் ஆன்லைன் கோர்ஸ், ஆல்ஸ் நீங்கள் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், யூ வாண்ட் டு பில்ட் யுவர் ஆன்லைன் கோர்ஸ் ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம். பட் ஒரு ஹெல்ப் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு சில விஷயங்கள் தெரியல, யாராவது பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பேக் அண்ட் ஒர்க்ஸ், வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, ஆஃபர் கிரியேட் பண்ணுறது, சேல்ஸ் ஃபண்ட் ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க மீன்ஸ் யூ கேன் செக் த ஃபர்ஸ்ட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். புக் கால் வித் மீ. ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட். ஆல்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், யூ கேன் டிஎம் மீ, ஐ வில் கிளியர் தட் அப். ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து யுவர் செல்ஃப் இமேஜ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இது மேபி சொல்லும் போது லைட்டாக அரகண்டாக ஃபீல் ஆகலாம், திமிராக பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் திஸ் இஸ் த ட்ரூத் ஆக்சுவலி. நம்ம வந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம், நமக்கே நம்மளே நம்மளை பற்றி எப்படி திங்க் பண்ணிக்கிறோம், அதுதான் வந்து மற்றவங்க கிட்ட வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆக்சுவலி. நம்மளே இப்போ வந்து நம்மளை ஒரு வேஸ்ட்டு, எதுக்குமே உதவ மாட்டோம், நான் இது பண்ணாலும் வந்து சரியாகாது, என்னை யாருக்குமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்மளை பற்றி சொல்லியிருந்தா மற்றவங்களுக்கும் அதான் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அதான் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஸோ அதான் நமக்கு ரிட்டர்னும் வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களே லவ் பண்ணல, உங்கள் மேலே உங்களுக்கு கேர் இல்லை, உங்களுக்கே உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்களே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் மற்றவங்களும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. தட்ஸ் ஸோ சிம்பிள் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து நான் வந்து 2.5 years 3 years பேக் வந்து இந்த ஸ்டேஜில் தான் ஆக்சுவலி. எனக்கு வந்து என்னென்னா எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ வந்து என் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வந்து எதுக்குமே உதவ மாட்டேன், வேஸ்ட். நான் அந்த டைமில் வந்து நான் ஸ்கூல் தான் படிச்சிருந்தேன் ஆக்சுவலி, 12th அந்த டைம்லலாம். ஸோ அப்போ வந்து எனக்கு படிப்பு வராது, எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லை, நான் வந்து வேஸ்ட், எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில் இல்லை, டேலண்ட் இல்லைன்னா கூட நம்ம வந்து ஸ்கில்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், அது ஃபைன் தான். பட் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் சொல்லணும், நீ இதெல்லாம் செட் ஆக மாட்டேடா, நீ வேஸ்ட்டா, நீ யாருமே உனக்கு பிடிக்காது, அந்த ஒரு மாதிரி நெகட்டிவ் செல்ஃப் டாக் இருக்குல்ல, அது வந்து ஹெட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதனாலே நமக்கு சில விஷயங்கள் அது பண்ணால் நமக்கு கிடச்சிரும், நம்ம அதுக்கு எஃபோர்ட் போட்டால் கிடச்சிரும். பட் ஆனாலும் நம்ம மைண்ட் வந்து அப்படியே அந்த ஹெட்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த நெகட்டிவ் தாக் அப்படின்றது. ஏன்னா ஐ கேன் கேரண்டி யூ மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அந்த ஒரு இருக்கும் ஆக்சுவலி. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து உங்களுக்கே அந்த ஒரு கட்ஸ் இருக்காது, அந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மேஜர் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அது வந்து ஜிம் போகணும், பாடி இல்லை அந்துன்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் போட மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஹூ யூஸ்வலி சே ஆன்லைனில் சொல்லுவாங்களே, ப்ரோ நீங்கள் வந்து ஃபிட்டாக இல்லை ப்ரோ, நீ ஆம்பளே இல்லை, நீ வந்து ஃபிட்டானால் தான் உனக்கு வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஏன் வந்து அந்த மாதிரி நான் சொல்ல போகிறது இல்லை, இதுவே அது ஏன் வந்து நீங்கள் அந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்க மீன்ஸ் யூ ஹேவன்ட் அச்சீவ்ட் எனி திங் இன் யுவர் லைஃப். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபெயிலியர் மாதிரி உங்களே பார்க்குறீங்க. நீங்கள் வந்து எதுவுமே அச்சீவ் பண்ண மேபி நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க, ஸ்கூலில் பெருசாக மார்க்ஸ் வாங்க மாட்டீங்க, ஜஸ்ட் பாஸ் பண்ணுற கேட்டகரியில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பெருசாக ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் எடுத்துருக்க மாட்டோம், ஸ்போர்ட்ஸ்லேயும் பெருசாக வந்திருக்க மாட்டோம். ஸோ நம்ம பெருசாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளே நம்மளை ஒர்த்துன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து மேஜர் மிஸ்டேக். ஸோ இப்போ நீங்கள் ஜிம் போகிறீங்க, ஜிம் போயிட்டு நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே உங்கள் பாடியை வந்து ஒல்லியாக தான் பார்க்குறீங்க, ஒல்லியாக தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு குண்டாக தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க.
அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஜிம் போயிட்டு நீங்கள் அங்கே ஒர்க் போட்டு அங்கே எஃபர்ட் போட்டு நீங்கள் பாடியை கெயின் பண்ணுறீங்க, பாடி வெயிட்டை உங்கள்கிட்ட உங்கள் பாடி சேஞ்ச் பண்ணுறீங்க. வெயிட் அதிகமாக இருக்கும் கம்மியாகிறதும், கம்மியாக இருக்கும் அதிகமாகிறதும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து எப்படின்னா லைக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆகுறீங்க ஆக்சுவலி. ஸோ இது வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பர்சன் ஆகும். ஓகே, ஐ பில்ட் சம்திங் ஃபார் மை செல்ஃப், என்னாலே முடியும் ஒரு விஷயம் கரெக்டாக அப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ஜிம்மில் கிடைக்கும் ஆக்சுவலி. ஏன்னா வந்து நீங்கள் ஜிம்மில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, கஷ்டப்பட்டு டிசிப்ளினாக டயட்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஓவர் த டைம் 6 months 8 months 10 months 12 months அதுக்கப்புறம் வந்து லைக் 2 years அந்த மாதிரி நீங்களே உங்கள் பாடியில் வந்து சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஸோ இது மூலமாக வந்து ஓகே உங்களுக்கு வந்து ஓகே நம்மளும் ஒரு ஆள் தான்டா, நம்மளாலேயும் முடியும்டா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஷிஃப்ட்டு க்ரியேட் ஆகும் ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து உங்களோட அந்த செல்ஃப் இமேஜே மாறிவிடும் ஆக்சுவலி. லைக் ஓகே என்னாலே ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களை நம்புவீங்க ஆக்சுவலி. ஸோ அதை தான் வந்து இந்த மோஸ்ட் ஆஃப் த ஃபிட்னஸ் கிரியேட்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஓகே நீ ஃபிட்டாக இருந்தால் தான் வாழ்க்கை, லைக் அது 90% உண்மை தான் ஆக்சுவலி. நான் அது டினைலாம் பண்ண மாட்டேன் டு பி ஆனஸ்ட். நீ ஃபிட்டாக இருந்தால் தான் நீ வந்து ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஃபிட்னஸ் மட்டுமே எல்லாம் கிடையாது. ஸோ இந்த மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓகே ஃபிட்டாக இருந்தால் நீ ஒரு ஆள், ஜிம்முக்கு போனால் நீ வந்து ப்ரொடக்டிவான பர்சன், நீ வந்து அந்த டாப் 1% அப்படின்ற மாதிரி தான். ஃபிட்னஸ் ஹெல்த் அந்த ஃபிட்டாக இருக்கிறதுலாம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். இன்னும் வந்து நிறையா இருக்குது. லைக் அவனை சுற்றி இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ், உன்னோட பீப்பிளை நீ எப்படி பார்த்துக்கிறேன், நீ எவ்வளோ மணி மேக் பண்ணுற, அந்த உன் மென்டல் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, நீ எப்படி திங்க் பண்ணுற, மற்றவங்க எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுற, இதில் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து ஃபிட்னஸ் வந்து ஒரு இதுதான் ஆக்சுவலி. ப்ளஸ் நீங்கள் வந்து 18லேயே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் அது ஓவர் த டைம் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே இப்போ வந்து இந்த ஃபிட்னஸ்ன்ற பார்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஓகே என்னால் ஒரு விஷயத்தை பண்ண முடியும், என்னால் ஒரு விஷயத்தை சரி பண்ண முடியும்னா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ட்ரைவ் வரும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஓகே ஐ கேன் மேக் மணி, ஓகே ஐ கேன் மேக் மை ரிலேஷன்ஷிப் பெட்டர் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் லைக் நான் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கலாம், என் பேரண்ட்ஸ் நான் ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த திங்கிங் போகும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த செல்ஃப் இமேஜ். ஸோ வந்து செல்ஃப் இமேஜ் தான் மெயின் ஆக்சுவலி. நீங்கள் வந்து உங்களை எப்படி பார்த்துக்கிறீங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்கன்ற சென்ஸ் நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க, லைக் ஓகே ஆஸ் அ பர்சனாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, டு யூ ரியலி ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், டு யூ ரியலி ரெஸ்பெக்ட் யுவர் லைக் வேர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செல்ஃப் இமேஜ் ஆக்சுவலி. ஸோ அதை சொல்ல நினச்சேன். லைக் கோயிங் டு த ஜிம், கெட்டிங் ஃபிட் will improve your self image, make you respect yourself more actually. So that's the thing. The second thing வந்து self confidence actually. Okay, so confidence எப்படின்னா நான் வந்து when I was like 2.5 years back 3 years back நான் எப்படின்னா ஒரு எப்படிப்பட்ட பர்சன்னா செம்ம இன்ட்ரோவர்ட்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்பாங்க. ஓகேவா, நான் 12th படிக்கும் போது வரைக்கும் அதே ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு தான் இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு பெருசாக வேறு வெளியே யார்கிட்டையும் போய் பேசவும் இந்த கிளாஸ்லேயே பெருசாக யார்கிட்டையுமே வெளில பேச மாட்டேன். when I was in my school. ஓகே, நான் பெருசாக லைக் எனக்கு அந்த தைரியமும் வராது. நான் போயிட்டு பேசணும், எதுக்கு லைக் போய் அப்ரோச் பண்ணணும், எதுக்கு போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே இருந்துருவேன், குறுங்கி இருந்துருவேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருந்துருவேன். எனக்கு பெருசாக வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மேம் கிட்ட டவுட் கேட்கனாலும் ஒரு ஷையாக இருப்பான். லைக் எதுக்கு நின்றுட்டு கேட்கணும், வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், எதுக்கு அந்த ஒரு குறுங்கி ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாத மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தேன் ஆக்சுவலி. ஸோ ஒன்ஸ் ஐ வாஸ் லைக் என்னோட பாடி ஜிம்முக்கு போகிறது ரெகுலராக அந்த டிசிப்ளின் பில்ட் பண்ணி ஓகே நம்மளும் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது ஓகே நமக்கும் நம்ம தாண்டா ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி பில்டப் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் என்னோட சோஷியல் லைஃப் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சு. எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு யார்கிட்டயாவது போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் பி லைக் கோயிங் டு தம் அண்ட் டாக் அண்ட் தென் லைக் எனக்கு வந்து அந்த சோஷியல் ஆன்சைட்டி அது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து யார்கிட்ட பேசினா ரொம்ப போல்டாக பேசுவேன். இப்போ வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க, ஒரு கேங் இருக்குது, அங்கே போய் பேசணும். ஓகே, யாராவது இப்போ உங்கள் ஃப்ரெண்டே ஒருத்தங்க கூப்பிட்டு போகிறான், ஸோ ஓகே நீயும் பேசணும்டா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு போகும்போது நமக்கு ஒரு மாதிரி மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஷை இருக்கும். ஓகே நான் பேசணும், எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி. பட் இப்போ போனால் ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் வித் ஆக்சுவலி. நான் வந்து அப்படியே நார்மலாக ஜென்ரலாக வந்து ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு ப்ரோ ஓகே ஃபைன் எப்படி உங்கள் பேர் என்ன அது இதுன்னு கேட்டு லைக் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஓகே உன்னால் முடியும்டா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது ஆக்சுவலி. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் த லைஃப் வந்து கான்ஃபிடன்ஸ் பற்றி தான் இருக்கும். லைக் 90% ஆஃப் த லைஃப்பில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும், வின் பண்ணணும்னா கான்ஃபிடன்ஸ் வேணும் ஆக்சுவலி. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது வந்து கான்ஃபிடன்ஸோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப வேணும் ஆக்சுவலி. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு அவ்வளோ செல்ஃப் இமேஜ் கெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் எதாவது அச்சீவ் பண்ணணும் ஆக்சுவலி. நீங்கள் வந்து ஜிம்முக்கு போயிட்டு நீங்கள் வந்து லைக் நல்ல பாடி பில்ட் பண்ணுறீங்க மீன்ஸ் அதுவே வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புளால் பண்ண முடியாது, 90% ஆஃப் பீப்புளால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு லைக் ஓரளவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே நம்மளாலே முடியும், நம்மளால ஒரு விஷயம் லைக் பண்ணணும்னு நினச்சா நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. சில பேருக்கு வந்து ரொம்ப அரகண்டாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்க. நம்ம வந்து அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடாது. வி ஷுட் பி லைக் மோர் லைக் கான்ஃபிடென்ட் அண்ட் தென் வி ஷுட் லைக் ஃபீல் சேஃப்
வித்தின் அஸ் ஆக்சுவலி. ஏன்னா மோஸ்ட் பீப்புள் வந்து ரொம்ப இன்செக்யூர்டாக அவங்கள பற்றி அவங்களுக்கு பிடிக்காது, இன்னும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அவங்க மேலே ஏதாவது தப்புன்னு சொன்னால் அவங்களால எடுத்துக்க முடியாது, ரொம்ப டக்குன்னு ஹர்ட் ஆகிடுவாங்க. நம்ம மேலே நீ தான் தப்பு அப்படி ப்ளேமை திருப்பி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். நமக்கு வந்து நம்ம பற்றி நமக்கு தெரிஞ்சிடும், ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஓகே ஆமாம் என் மேலே இந்த தப்பு இருக்குன்னா ஓகே நான் மாற்றிக்கிறேன், ஆமாம் எனக்கு இந்த இஷ்யூ இருக்குது, எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, லைக் என்னால் அது வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம லைக் நமக்கு ஒரு செல்ஃப் அஷூரன்ஸ், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடச்சிரும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேங்க. அண்ட் தென் த ஃபைனல் திங், அட்ராக்டிவ்னஸ். ஸோ இதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து ஜிம் போவாங்களே, லைக் டு பிகம் அட்ராக்டிவ், டு பிகம் குட் லுக்கிங். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து நான் வந்து லைக் இந்த மாதிரி இருந்தால் குட் லுக்கிங், அந்த மாதிரி இருந்தால் குட் லுக்கிங் சொல்ல போகிறதில்ல. ஸோ எனக்கு நான் வந்து ஜிம் போனதுக்கப்புறம் மேஜராக சில சிக்னிஃபிகண்ட்டான ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அபவுட் த வே ஐ லுக் அந்த மாதிரி ஆக்சுவலி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய பாடி ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் வந்து லிட்டரலி பேப்பர் மாதிரி இருப்பேன்னா, ஊதி விட்டாலே பறந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்தேன். பட் இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஆக்சுவலி. ஒரு 23 to 25 கிலோஸ் வந்து வெயிட் கெயின் பண்ணேன். அண்ட் தென் நான் இப்போ போகிற ஷர்ட்லாம் எனக்கு கரெக்டாக ஆப்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ அதுதான் மெயின் ஆக்சுவலி. நீங்கள் வந்து அப்படியே இங்கே இவ்வளோ பெருசு இருக்கணும் அவ்வளோ பெருசு இருக்கணும்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் போகிற ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஸோ அதான் மெயின் ஆக்சுவலி. அண்ட் தென் அது எனக்கு வந்து இந்த 2.5 years போனதில் எனக்கு நல்லாவே வந்து கிடச்சிது ஆக்சுவலி, பிக்கஸ்ட் பெனிஃபிட். அண்ட் தென் செகண்ட் திங் வந்து எனக்கு ஜிம் போகிறதுனாலயா இது எதனாலன்னு தெரில, பட் நான் ஜிம் போகிறதுனால என்னோடய பியர்டு வந்து எனக்கு நல்லா க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ இனிஷியலி ஸ்கூலில் இருக்கும்போதுலாம் லைக் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 18 அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் லைக் பியர்ட் க்ரோ ஆகும் எனக்கு. ஆனால் எப்படி இருக்கும்னா இந்த கீழே இங்கே மட்டும் க்ரோ ஆகும், அதுக்கப்புறம் இங்கே மட்டும் க்ரோ ஆகும். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ பர்ஃபெக்டாலாம் இருக்காது ஆக்சுவலி, ஷேப்டாலாம் இருக்காது. பட் நான் ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6-8 monthsலேயே ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சை வந்து நான் வந்து பியர்ட் க்ரோத்தில் நான் பார்த்தேன் ஆக்சுவலி. இது வந்து ஆனால் சில பேர் இருப்பாங்க, நிறைய பேர் அவங்க வந்து லைக் 10 years ஜிம் போவாங்க, பட் அவங்களுக்கு பியர்டே க்ரோ இருக்காது. மேபி ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம் ஒரு வாட்ஸ்எவர். பட் நான் வந்து இது வந்து ஒரு வே பார்த்தேன் ஆக்சுவலி. நல்லாவே ஆக்சுவலி பியர்ட் க்ரோத் இருந்துச்சு ஆக்சுவலி. ப்ராப்பர் ப்ராப்பராக ரொம்ப நல்லா வந்துச்சு ஆக்சுவலி ஒன்ஸ் ஐ கோ டு த ஜிம். அது எதனாலும் தெரியல, சில பேர் வந்து உங்கள் ஸ்வெட்டெல்லாம் வந்து வெளியே வரதுனால வந்து பியர்ட் நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு. பட் எனக்கு அந்த பின்னாடி இந்த சயின்ஸ் அந்த இதெல்லாம் தெரியாது ஆக்சுவலி. பட் நான் ஜென்ரலாக சொல்கிறேன் எனக்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் தேர்ட் திங் இஸ் ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பரானது, எஸ்பெஷலி ஒரு ஜா லைன் ஆக்சுவலி. எனக்கு வந்து என் ஜா லைன்ஸ் வந்து ரொம்ப லைக் ஷார்ப்பராக அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலி. ஒன்ஸ் ஐ 2.5 years 1.5 years 2 years நான் ஜிம் போயிட்டு அந்த டைம்லேயே ஆக்சுவலி உங்கள் பாடி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ப்ராப்பர் ஷேப்பில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஆக்சுவலி. வெயிட் கெயின் பண்ணுறீங்க அரௌண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும், எஸ்பெஷலி அந்த ஜா லைன்ஸில். பட் எனக்கு கொஞ்சம் நல்லா டிஃபைன்டாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து லைக் நான் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஓகே இதெல்லாம் இருந்தால் தான் அழகு, இப்படி இருந்தால் தான் அழகுன்னு சொல்லலை. ஸோ அந்த மாதிரி சொல்ல ஆக்சுவலி ஏன் பாடியில் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ வந்திருக்கும் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நான் அந்த வீடியோவில் அந்த வந்து என்னோடய இமேஜஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நான் இந்த டிஃப்ரென்ஸாக சொல்கிறேன். ஓகே அதுக்காக ப்ரோ அப்போ வந்து இப்படி இருந்தால் அழகுலன்னு சொல்கிறியா, தாடிலாம் அழகுலன்னு சொல்கிறியா, ஷேப்லாம் அழகுலன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லை ஆக்சுவலி. இட்ஸ் மோர் லைக் திஸ் திங் லைக் எவ்வளோ நீங்கள் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதை வந்து ஒரு 6 minutes 7 minutes வீடியோலேயே முடிச்சலாம் நினச்சேன், பார்த்தா 15 minutes போயிடுச்சு. ஸோ that's it. Okay, and if by the way if you are someone who wants to build, launch or scale your online course or a coaching program, means you can check out the first link in the description and book a call with me. So I'm more than happy to help you out. So with that being said, I will just see you guys in another video. Bye, love you all, bye.